இது மக்கள் கருத்து நாளிதழ். உண்மையை உறக்க சொல்வோம் உலகிற்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் KN சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியின் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் பாமக வேட்பாளர் KN சேகர் அவர்கள் லியோ ஸ்கூல் ரோடு, திருவள்ளுவர் நகர், காந்தி நகர், காமராஜர் நகர், MGR பிள்ளையார் கோவில் ஆகிய இடங்களில் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்றனர். உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், அனைத்திந்திய பகுதி செயலாளர் ஐயனார், பாரதியார் ஜனதா கட்சி பகுதி கழக செயலாளர் தாமோதரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆனந்தகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் KP பாண்டுரங்கன், பகுதி செயலாளர் பிரபாகரன், அனைத்திந்திய வர்த்தக அணி செயலாளர்கள் ராமராஜன், சுப்ராஜ், வட்ட செயலாளர்கள் RK கோவிந்தசாமி, சீதாராமன், ராகவன், வட்ட தலைவர்கள் சக்கரபாண்டி, வரதன், ஏழுமலை, பகுதி துணை செயலாளர்கள் ஆறுமுகம், விஸ்வநாதன், கோவிந்தசாமி, பிரபாகரன், சிவா, சரவணன், பூமி சேகர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தெரியவில்லை என்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு பணி செய்வதாக அர்த்தம். அதே போன்று அது கூட பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினருடைய பெயர் கூட தெரியவில்லை என்று சொன்னால் மக்களோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் என் பக்கத்தில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் அலெக்ஸ் அவர்கள் இன்றைக்கும் எல்லா இடத்திலும் தெரிகிறது. அதே போன்று நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகரமன்ற தலைவராக இருந்து சேர்மனாக இருந்ததனால் என்னையும் இந்த மக்களுக்கு இன்னமும் தெரியும் என்று சொன்னால் மக்களோடு நாங்கள் எல்லாம் இன்றைக்கும் நாங்கள் பயனாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். நாளைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சின்னம் மாம்பழம். மாம்பழம் என்று சொல்லி அனைவருக்கும் காலையில் எனக்கு வரவேற்பு தந்த அனைத்து வாக்காளருக்கும் நன்றி நன்றி நன்றி. மாம்பழத்தை